விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நாம் காண இருப்பது முன்னோடி விவசாயி பொள்ளாச்சியை சேர்ந்த திருவேங்கடம். இவரை சந்தித்த போது விவசாயத்தில் புதிய முயற்சிகள், அரசின் புதிய திட்டங்கள், அறிவியல் தொழில்நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பில் புதிய வழிகாட்டு நெறிகள் யாவை என்பதை அரசு சார்ந்த விரிவாக்க மையங்களின் அறிவுரை தான் பெற்று தனது சக விவசாய தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து வெற்றி வழி தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்த போது, வணக்கம் சார், என் பேர் திருவேங்கடம், பெரும்பதி கிராமம், பொள்ளாச்சி வடக்கு வட்டாரம். எங்கள் கிராமம் வந்து பொள்ளாச்சி வடக்கு வட்டாரமும் கிணத்துக்கடை வட்டாரமும் சேரக்கூடிய இடத்துல அமைஞ்ச ஒரு சின்ன கிராமம். ஒரு 100லிருந்து 125 வீடுகள் அமைந்த ஒரு கிராமம். 2008ஆம் வருடம் டிசம்பர் மாதம் வந்து நபார்டு வங்கி நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் உழவர் மன்றம். அதுக்கு வந்து நாங்கள் பசுமை உழவர் மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பசுமை உழவர் மன்றம் பேர் வச்சுருக்கோம். ஸோ அதில் 25 விவசாயிகளை வந்து நாங்கள் உறுப்பினராக சேர்த்து இந்நாள் வரையும் ரொம்ப சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உழவர் மன்றம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, இந்த 5 துறைகளை வந்து நாங்கள் வந்து இதில் என்னென்ன மத்திய மாநில அரசினுடைய திட்டங்கள் என்ன இருக்குது, மானியங்கள் என்ன இருக்குது, அதை வந்து கடைக்கோடியில் இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து சென்றடைய என்ன முயற்சிகள் என்ன பண்ண வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து முழு நேரமாக அதை எடுத்துட்டு அதை வந்து விவசாயிகளுக்கு சென்றடைய செஞ்சுட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் கையில் எடுத்துகிட்டு முதல் துறை வந்து கால்நடை பராமரிப்புத்துறை. இந்த கால்நடை பராமரிப்புத்துறை ஏன் எடுத்துட்டோம்னா, மண் வளம் பாதுகாக்கணும்னா கால்நடைகள் நல்லா இருக்கணும். நாட்டில் நம்ம மூதாதைய காலத்தில் பட்டிமாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து அதை பராமரிப்புங்கிறது வந்து ஆள் பற்றாக்குறையினால் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அதை வந்து இப்போ எப்படி மாற்றியமைக்கப்பட்ட தொழில்நுட்பத்துகள் மூலமாக வந்து என்னென்னலாம் செய்யலாங்கிற யோசிச்சுட்டு இருக்கணும். அதை எங்களுக்கு வந்து முதல் தொடர்பே வந்து நம்ம கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோவை, சரவணம்பட்டியில் இயங்கக்கூடிய கோவை பயிற்சி நிலையத்தினுடைய தொடர்பு எங்களுக்கு நபார்டு வங்கி உதவியோடு எங்களுக்கு கிடச்சிது. அவங்க அனுபவம் கிடச்சிது. அவங்க மூலமாக நாங்கள் முதல்ல நாங்கள் எங்களுக்கு போனது வந்து குஜராத்தில் இருக்கிற ஆனந்த் பால் பண்ணை. இந்த ஆனந்த் பால் பண்ணை 25 விவசாயிகளை வந்து நாங்கள் ஒரு 3-4 நாள் பயிற்சிக்காக கூப்பிட்டு போயிருந்தோம். போய் முறையான பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னால் அவங்க வந்து சொசைட்டி எக்ஸ்போசர் விசிட்டு கூப்பிட்டு போய் காட்டினாங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்து இதே கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக வந்து நம்ம காரமடையில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய தொடர்பு கொண்டு எங்கள் கிராமத்தை வந்து முழுக்க பசுந்தீவன உற்பத்தியில் தற்சார்படைந்த கிராமமாக நாங்கள் வந்து மாற்றியிருக்கோம். கோஃபோர் புல், கோஎஃப்எஸ்ஸு, அசோலா, வேலி மசால், இப்படி பசுந்தீவன உற்பத்தியில் வந்து எங்கள் கிராம அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்து ஒவ்வொரு விவசாயிக்கும் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்து பசுந்தீவன உற்பத்தி தற்சார்படைய வச்சுருக்கோம். இனி அடுத்தது என்ன செய்யணும், விவசாய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு வந்து நாங்கள் வங்கிகள் உதவியை நாடணும். யூனியன் வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 2 வங்கிகள் வந்து எங்களுடைய சேவைகளை வந்து பார்த்தாங்க. என்னென்னலாம் இவங்க செஞ்சுருக்காங்கன்னு வந்து கிராமப்புறத்தையே வந்து பார்த்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து மாடுகள் லோன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க லோன் வந்து. இது வந்து மாதம் வந்து 750 ரூபா ரீஃபண்ட் பண்ணணும், திருப்பி நாம் கட்ட வேண்டியது லோனு. ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து மாதம் 1000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கோம். வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2லேருந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வருடங்காக 5லேருந்து 7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த விதமான பிணையும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து லோன் கொடுத்துட்றோம், வாங்கி கொடுத்துட்றோம், இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம், மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறோம், கலப்பு தீவன வசதி செஞ்சு கொடுக்குறோம். தானுவாசனுடைய தாது உப்பு கலப்பு கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து செனப்பிடிக்கிற பிரச்சனையே இல்லை. 95.6% வந்து அது இல்லை. இதனால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு நியாயமான விலை, நல்ல 22 ரூபா வந்து நாங்கள் வந்து பால் விலை எங்கள் வச்சுருக்கோம். எங்கள் ஊரில் நாங்கள் வாங்கி கொள்முதல் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். கிராமத்தில் இவ்வளவு மாட்டு சாண உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தியான சாணத்தை வந்து கேவிஐசி திட்டத்தின் மூலம், மானிய திட்டத்தின் மூலமாக சாண எரிவாயு கலன் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாண எரிவாயு கலன் அமைச்சு கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வர வேண்டிய எங்களுடைய சிலிண்டர் வந்து என்னுடைய எல்பிஜியினுடைய எண்ணிக்கை வந்து 3 மாதம் 4 மாதம் தள்ளி போகுது. 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்க 4 மாதத்துக்கு ஒருக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. ஸோ இதனோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சாணத்தில், அதாவது சாண எரிவாயுலேருந்து வரக்கூடிய சாணத்தை வந்து அதை அப்படியே
மண்புழு உரமாக தயாரிக்கிறோம். மண்புழு உரமாக வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த மண்புழு உரம் தயாரித்ததுனால என்ன ஆகும்னா மண் வளம் பாதுகாக்கும். எங்கே மரங்களும் மாடுகளும் மண்புழுகளும் நல்லா இருந்தால்தான் மனித வளம் நல்லா இருக்கும். இல்லைன்னா மனித வளம் கண்டிப்பாக குலைஞ்சு தான் இருக்கும். இதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு இந்திய அரசு தோட்டக்கலைத்துறையின் மூலம் விவசாயிகளுக்கு பல திட்டங்கள், மானியங்கள், அறிவுரைகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது. கொல்லிமலை பகுதியில் விளையும் பல்வேறு வகைப்பட்ட வணிக ரீதியான தோட்ட பயிர்களுக்கு என்னென்ன உதவிகள் வழங்கப்படுகின்றது, அவைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பதை விளக்க கேட்டபோது, கொல்லிமலை வட்டாரத்தில் முக்கியமான பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலை பயிர்கள் தான் வந்து அதிக பரப்பில் வந்து நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டக்கலை பயிர்களோட சாகுபடி பரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் உற்பத்தி திறனை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கும் தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த கொல்லிமலையில் வாழக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுக்காக நிறைய திட்டங்களை வந்து நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதன்மையான திட்டமாக ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50% மானியத்தில் இந்த விவசாயிகளுக்கு தேவையான செடிகள் மற்றும் காய்கறி விதைகளை வந்து நம்ம வந்து விநியோகம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ செடிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முக்கிய பழச்செடிகளான பலா, அன்னாசி, கொய்யா இந்த பழச்செடிகள் அதையும், அப்புறம் மலை பிரதேச காய்கறி பயிர்களான பீன்ஸ், முட்டைகோஸ், முள்ளங்கி, கேரட் இந்த காய்கறி விதைகளையும், வாசனை திரவிய பயிர்களான மிளகு, ஜாதிக்காய், கிராம்பு இந்த நாற்றுகளையும், மற்றும் மலைத்தோட்ட பயிர்களான காஃபி, அப்புறம் காஃபி வந்து தளைந்து படர்ந்து வளர்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக சில்வர் ஓக் நாற்றுகளையும் நம்ம வந்து தரமான நாற்றுகளை வந்து நம்ம அரசு தோட்டக்கலை பண்ணை மூலமாக தேவைப்படும் விவசாயிகளுக்கு வந்து நம்ம விநியோகம் பண்ணிகிட்ருக்கிறோம். உயர் தொழில்நுட்ப உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இந்த நடப்பு நிதியாண்டிற்கு 56 ஹெக்டர் இலக்கிற்கு சுமார் 26 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த வட்டாரத்திற்கு பெறப்பட்டு 80 பயனாளிகளை வந்து நம்ம தற்சமயம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தற்போது அன்னாசி இடை பழக்கன்றுகள், எலுமிச்சை பதியன் செடிகள் இதை வந்து நம்ம வழங்கியிருக்கோம். அது இல்லாமல் இயந்திரமயமாக்குதல் அந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு தேவையான விசை தெளிப்பான்கள் மற்றும் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய தெளிப்பான்களை வந்து நம்ம வழங்கியிருக்கிறோம். இது போக இந்த திட்டத்தில் பங்கு பெறக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான உயிர் உரங்கள் மற்றும் மரவள்ளி கரணை வெட்டும் கருவி அதையும் வந்து நம்ம வந்து தேவைப்பட்டியல் அனுப்பி நம்ம கொள்முதல் செய்வதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கு. விரைவில் அந்த இடுபொருட்கள் வந்தவுடன் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வந்து இந்த இடுபொருட்களை வந்து நம்ம வழங்க இருக்கிறோம். அடுத்ததாக கொல்லிமலை வட்டாரத்தில் செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான திட்டம் ஒன்று மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம். இங்கே கொல்லிமலை வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மரவள்ளி பயிர் வந்து மானாவாரியாக தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கொல்லிமலை வட்டாரத்தில் மரவள்ளி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு தேவையான நோய் மற்றும் பூச்சி தாக்காத மரவள்ளி கரணைகளை வந்து நாங்கள் விநியோகம் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அவ்வாறு அந்த கரணைகளை கொள்முதல் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை நாம் கொடுத்துட்ருக்குறோம். தற்சமயம் நிலவி வரும் இந்த கடுமையான பாசன நீர் பற்றாக்குறையான காலத்தில் இருக்கின்ற நீரை பயன்படுத்தி அதிகப்படியான பரப்பளவில் சாகுபடியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள 100% இலவச சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழ் தற்சமயம் வந்து கொல்லிமலை வட்டாரத்தில் வந்து சுமார் 10 ஹெக்டர் பரப்பிற்கு நமக்கு இலக்கு பெறப்பட்டுள்ளது. 16 பயனாளியிடமிருந்து 16 ஹெக்டர் பரப்பிற்கு வந்து நமக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 6 பயனாளிகளுக்கு வந்து பணியாணை வழங்கப்பட்டு தற்சமயம் வந்து பணி நடைபெற்று வருகிறது. தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு தேவையானவற்றை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை என்று சொல்லக்கூடிய அந்த அட்மா திட்டத்தின் மூலம் நம்ம வந்து விவசாயிகள் தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்து வருகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த வகையிலாவது அவருக்கு ஒரு புதிய பயிற்சி வேண்டுமென்றாலோ அல்லது ஒரு சுற்றுலா கண்டுணர் சுற்றுலா வேண்டுமென்றாலோ இந்த திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையானவற்றை நாங்கள் வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அரசு அறிவிக்கும் திட்டங்களில் கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் விவசாயிகள் கிராம அளவில் பணிபுரியும் உதவி வேளாண்மை அலுவலர்களையோ அல்லது கொல்லிமலை வட்டாரம் செம்மேடு பகுதியில் இயங்கி வரும் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் பணிபுரியும் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அவர்களையோ அல்லது மாவட்ட அளவில் பணிபுரியும் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகத்தை
தொடர்பு கொண்டோ பயன்பெற வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கால்நடைகளுக்கு பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம் ஆகியவற்றை நாம் பயன்படுத்தி வழங்குகிறோம். வேளாண் விளைபொருட்களான நெல், கேழ்வரகு, சோளம், மணிலா பயிர் வகைகள் அறுவடைக்கு பின் அவற்றின் செடிகளை உலர வைத்து கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நெல் அறுவடைக்கு பின் வைக்கோல் போர் அமைத்து பாதுகாத்து மழை நாட்கள் வரை பயன்படுத்துகின்றனர். இதேபோல் சோளம் அதிகம் பயிரிடப்படும் பகுதிகளில் அதன் தட்டை, அதாவது சோள தட்டுகள் அடுக்கி வைத்து கால்நடைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த வைக்கோல் போல் சோளத்தட்டுகளையும் நாம் முறையாக பாதுகாக்க வேண்டும். இது எவ்வாறு என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். இது பற்றி நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. மோகன் அவர்களும் முன்னோடி விவசாயி கே. செல்லப்பன் அவர்களும் வறட்சி காலத்தில் கால்நடை தீவனம் பாதுகாத்தல் குறித்து விளக்கமளிக்கின்றனர். பார்த்து பயன்பெறுவோம். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ஹெக்டரில் வந்து சோளம் மாட்டு தீவனத்துக்காக பயிரிடுறாங்க. இது இப்போ இல்லைங்க, தொண்டு தொட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வறட்சியான மாவட்டம். இங்கே வந்து உங்களுக்கு வருமானமே வந்து எருமை, பசுமாடு, வெள்ளாடு, கால்நடை தான் முக்கியமாக இவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வழி. இந்த இதில் இந்த சோளம் வந்து செஞ்சோளத்தை வந்து ஆடி மாதம் அந்த பருவத்தில் வந்து மானாவாரியாக பயிரிட்டுருவாங்க. பயிரிட்டுட்டு அப்புறம் அது பூட்டு வந்த நேரத்தில் அறுத்து வயல்லே காய வச்சு அதில் உள்ள ஈரப்பதம் 10% கீழே வந்துட்டு அப்புறம் தான் போராக எடுத்து போட்டு வச்சுக்குவாங்க. இந்த சோள போர் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அவங்க எருமையோ இல்லை பசுமாட்டுக்கு வேண்டிய தட்டு வந்து கிடச்சிரும். ஏன் முக்கியமாக இந்த உலர் தீவனம்னு சொல்கிற இந்த சோளத்தட்டை கொடுக்கணுன்னா, இது வந்து 4 வயிறு உள்ள எருமையோ பசுவோ சாப்பிடும்போது வயிற்றில் வந்து அசிட்டிக் அமிலம் உற்பத்தியாகி பாலில் வந்து கொழுப்பு அதிகமாக வரும். அதுதான் இதோட முக்கிய காரணம். இப்போ இந்த சோளத்தட்டை வந்து விவசாயிகள் நவீன முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, போர் போட்டு வச்சுட்டு இவங்க இந்த தட்டை வந்து புல் வெட்டுற கருவியில் வெட்டி மாட்டுக்கு கொடுக்கறதுனால இது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் மாட்டுக்கு கொடுக்க முடியுது. இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, இந்த தட்டு வந்து இங்கே அதை நாமக்கல் மாவட்டத்திலோட செம்மண் அதிகமாக இருக்கனால இதில் வந்து கரையான் பிடிக்கும். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து கருங்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து மர ரீப்பர் வச்சு அதுக்கு கூட கரையான் அடிக்காத மருந்து அடிக்கலாம். இப்போ இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா டின் ஷீட்டே வச்சிட்டார். இதுக்கு மேலே இந்த தட்டு வந்து அடுக்கி போர் போட்டு வைக்கிறாங்க. போர் போட்டு நிறைய விவசாயிங்க இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் காகிதம் போட்டு நைலான் ரோப் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் மூலிமா இந்த தட்டு சாகுபடியில் ஒரு 3 முக்கிய தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்குறோம். ஒன்று என்னென்னா, இந்த தட்டு ஆடி மாதத்தில் 15ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் மழை வரும். அப்போ வந்து விரைச்சிட்டாங்கன்னா மானாவாரியிலே தட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, தட்டு அறுக்கிறதுக்கு இப்போ நவீன கருவிகள் வந்துடுச்சு. ஒரு ஏக்கரில் உள்ள தட்டை அறுக்கணுன்னா இப்போ 3000 ரூபா செலவாகுது. ஆனால் 1000 ரூபா கொடுத்தா மிஷினில் வெட்டுற கருவி வந்துடுச்சு. அதை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி தட்டை அறுத்துடணும். அப்புறம் அறுத்து வச்ச தட்டை போர் போடும்போது பூமியிலேருந்து 2 அடிக்கு மேலே வச்சு போரை போட்டு கூடயே 100 கிலோவுக்கு 1 கிலோ உப்பு சேர்த்து, அதாவது சமையல் உப்பை தூவிட்டு இந்த போரை போட்டு மேலே வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஷீட்டு, இப்போ ஜிஎஸ்எம் 200 ஜிஎஸ்எம்மில் பிளாஸ்டிக் ஷீட் வந்துடுச்சு. அதை வந்து நைலான் ரோப் போட்டு கட்டி வச்சுட்டா 5 வருஷத்துக்கு அந்த பிளாஸ்டிக் தார்பாயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். ஐயா, நாங்கள் வந்து பொதிகை டிவியிலேருந்து வரோம். உங்கள் பேருங்க? செல்லப்பன். என்ன ஊருங்க அது? லத்துவாடி. அலைகவுண்டன் முதல் லத்துவாடி. சரிங்க. எவ்வளோ நாளாக இந்த தட்டு பயிரிட்டுட்டு வரீங்க? 35 வருஷமாக எடுத்து வரோம் சார். எதுக்காக இந்த தீவன தட்டு உங்களுக்கு பயனடையுதுங்க? மாட்டுக்கு, பால் மாட்டுக்குங்க. எவ்வளோ மாடு வச்சுருக்கிறீங்க? 3 மாடு இருக்குங்க. என்ன பசு மாடுங்களா இல்லை? பசு மாடுங்க. பசு மாடு. பாலை கறந்து எங்கே கொடுத்துட்டு? பால் வந்து பால்காரர் கொடுத்துட்ருக்குறாங்க. பால்காரர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு மாட்டுக்கு எவ்வளோ இந்த தட்டு போடுவீங்க? ஒரு தட்டு வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கு வந்து 10 கிலோ பிடிக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2 வேலையும் சேர்த்து? ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோங்க. 3 மாட்டுக்கு 30 கிலோ பிடிக்கும். 30 கிலோ. 2 வேலையும் சேர்த்து போட்டுருவீங்க? 3 வேலைக்கு 30 கிலோ பிடிக்கும். ஓ, 3 வேலையாக பிரித்து போட்டுருவீங்க? ஆமாம், 30 கிலோ பிடிக்கும். பிடிச்சி போட்டுருவீங்க. இது போக வேறு என்ன கொடுப்பீங்க? வேறு வந்து எஸ்கேம் தீவனம், சோளம், இது கோதுமை,
மக்காச்சோளம், சரிங்க. புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ஒரு விசு வந்து என்ன விலை போயிட்டு இருக்கு? 400 ரூபா போகுதுங்க. விலை கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதிகமாக கூலி ஆளுங்களுக்கு லேபருக்கு அதிகமாக போயிடுச்சுங்க. சரிங்க. உழவு கூலி அதிகமாக போயிடுச்சுங்க. போர் வைக்கிறதுக்கு ஒரு நாள் 500 ரூபா கூலி கேட்குறான் ஒரு ஆள். சரிங்க. அதனால வந்து ரேட் ஜாஸ்தியாக போயிடுச்சுங்க. போன வருஷம்லாம் என்ன விலை? போன வருஷத்தை விட 10 ரூபா கம்மியாக இருந்ததுங்க. கம்மியாக இருந்தது. சரிங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் விற்பீங்களா? வெள்ளி நமக்கு தேவைப்போ மிச்சம் இருந்தால் தான் கொடுப்போம். இல்லை நாங்கள் வாங்குவோம் 10 நாளும். சரி. இப்போ இந்த காய வச்ச தட்டு வந்து போரா போடுறீங்கல்ல? ஆமாங்க. இதில் இப்போ உங்களை பார்த்து நவீனமாக பண்ணியிருக்கிறீங்களா? கீழே வந்து கல் வச்சு ஆமாங்க. அதுக்கு மேலே மர ரீப்பர் வச்சுருக்கிறீங்க. ஆனால் இந்த சைடு போரில் பார்த்தீங்கன்னா கீழே ஆங்கிள், அதாவது வந்து ஆங்கிள் கொஞ்சம் கிடச்சி வாங்கி போட்டாங்க. அது வந்து அடுத்த வருஷம் அது மாற்றிடுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு வயசாகுது. அதனால ஒரு ஆள் தூக்க முடியாது. இப்போ இது வந்து ஒரு ஆள் தூக்கலாங்க. சரிங்க. அது வயசான காலத்தில் நம்ம தூக்க முடியுங்களா? தூக்க முடியாதனால அதை மாற்றிட்டு வேறு போட்டுருவோம். எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுங்க? இந்த ஐடியா நம்ம தானே பயன்படுத்திக்க வேண்டியதான். இப்படி செஞ்சால் நமக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஏன் இந்த போரை மண்ணோட தரையோட போடக்கூடாது? தரையோட விட்டால் கரையான் பூந்துடும். மண்ணிலிருந்து கரையான் வந்துருச்சுங்க. தட்டை பூரா தின்றுடும், வேஸ்ட் ஆயிரும், தண்ணி அடியில் போயிடும். அதனால் வந்து தீனி வந்து தேவனை எதுக்கு நாசம் இதாயிருங்க. அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். சரிங்க. இப்போ இந்த தட்டை மூடுற போது எப்படி பண்ணுறீங்க? போர் போட்டு கரும்பு தோவை இருக்கு பாருங்க. இதை வந்து அப்படியே இப்படியே செறிவு விட்டு மேலே மோட்டில் போட்டு நல்லா லைலான் கார் போட்டு கட்டிடுவோம். கட்டிட்டா 2-3 வருஷம் இருக்கும். சில இடத்துல பிளாஸ்டிக் ஷீட் போடுறாங்க, அலுமினியம் ஷீட்டும் போடுறாங்க. அதனால் நான் இதை போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லைகவுண்டபுத்தூர் செல்லப்பன்ட்டு அவரோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாவட்டத்தில் வைக்கோல் அதிகமாக இல்லை. அதனால் விவசாயிகள் வந்து சோளத்தட்டை வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த செஞ்சோளம் தான் இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பல்கலைக்கழகத்தில் கோயில்பட்டி 3 அப்படின்ற ஒரு தீவன சோளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதை கூட விவசாயிகள் பயன்படுத்தி இந்த மாதிரி தட்டை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு வருஷத்துக்கு வேண்டிய தீவனத்தட்டை வந்து போர் போட்டால் வச்சுக்கலாம். நான் முன்ன சொன்னது போல் எந்த அளவுக்கு உலர் தீவனம் பசுமாட்டுக்கும் எருமைக்கு கொடுக்குறீங்களோ பாலில் கொழுப்பு சத்து அதிகமாக வரும். வெறும் பசுந்தீவனம் கொடுத்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும், பால் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாலோட விலை வந்து கொழுப்பும் எஸ்என்எஃப்பை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க, லிட்டர் கணக்கு இல்லை. லிட்டர் விட முக்கியமாக அதில் உள்ள பால் கொழுப்பும் எஸ்என்எஃப், அதுக்கு வந்து இந்த உலர் தீவனம் கட்டாயம் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் போர் போட்டு சேமித்து வைக்கலாம். வைக்கோல் உள்ள இடத்துல வைக்கோலை வச்சுக்கலாம், சோளத்தட்டு உள்ள இடத்துல சோளத்தட்டு வச்சுக்கலாம். ஆடு செம்பரியாடு வெள்ளாடு வச்சுக்கிறவங்க கடலை கொடியை போர் போட்டு வச்சுக்கலாம். அந்த போரை வந்து தக்க முறையில் வந்து பாதுகாத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தீவனத்தட்டு வந்து கிடச்சிரும். நம்ம வந்து அவசரப்பட்டு மாடுகளை வந்து தீவனத்தட்டு இல்லை, மேய்ச்சல் நிலம் இல்லைன்ட்டு விற்க வேணாம். அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் விற்கிறப்ப உங்களுக்கு பாலுக்கு நல்ல விலை கிடைக்கும். நீங்கள் பால் மாடை பராமரித்து நல்ல லாபத்தை பெற முடியும். என்ன விவசாய பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். நேர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி மூலம் தெரிவிக்கலாம். எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.